ஹாய் ஹலோ, நீங்களாக கேட்டுருக்கிறது பிளேஷா குமார் பாட்காஸ்ட் வித் மீ குமார். எல்லா நாள் போல இருந்தாலும் சூப்பராக செம்மையாக சாப்பிட அவங்கள வேண்டிக்கிறேன். வாங்க இந்த வர எபிசோடுக்குள்ளே போவோம். Malaysia Kumar Podcast. இன்றைக்குள்ள எபிசோடு இட்ஸ் கோன் பி அ ஸ்பெஷல் அண்ட் ரேர் ஒன் பிகாஸ் தமிழ்நிலே பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நம்ம கெஸ்ட்டுக்கு த எவர் யங் அண்ட் எனர்ஜெட்டிக் ஆக்ட்ரஸ் கம் ப்ரொடியூசர் டத்தீன் ஷைலா நாயர் தான் வந்திருக்காங்க. வணக்கம் டத்தீன். வணக்கம் குமார். வணக்கம் 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 அப்படின்னு நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் இது ஏன் ரொம்ப ரேர் ஸ்பெஷல் ஒன் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஏன்னா நான் வந்து சின்ன வயசுலேருந்து உங்களை ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி தான் நிறைய அந்த மாதிரி தீய வீடியோலாம் நிறைய பார்த்துருக்கேன். அண்ட் நான் லைக் எங்கள் அம்மாலாம் அவங்களோட பெரிய ஃபேனாக இருக்காங்க. பட் அந்த காலத்தில் நான் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு விஷயம் யோசிக்கல. அதாவது ஒரு 10-15 வருஷம் கழிச்சு கண்டிப்பாக நம்ம ஒரு பாட்காஸ்ட் ஆரம்பிப்போம். அதில் நம்ம திரும்பி ஒரு டத்தீன் ஷைலா நாயர் கூட உட்காந்து பேசுவோம் நான் எதிர்பார்த்தவே இல்லை. ஸோ இட்ஸ் ரியலி லைக் ட்ரீம் கம் ட்ரூ மாதிரி தான் எனக்கு இருக்குது. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த கார்த்திக் சம்பளனுக்கும் அந்த யூனிவர்ஸ்க்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்கிறேன் அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு இன்ட்ரோ நான் எதிர்பார்க்கல. ஏன்னா நீங்கள் அந்த காலம் சொல்லியிருக்கும் போது சொன்னோன்னே எல்லாருமே, ஆனால் நீங்கள் இப்போ 15 இயர்ஸ் சொல்லும்போது குவைட் பிலீவபிள். ஐ அண்டர்ஸ்டாண்ட். அது ஓகே, அக்செப்டபிள். எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமாம், அவ்வளோ சின்ன வயசுலலாம் நான் பார்க்கல அப்படின்னு. அப்போ எனக்கும் கொஞ்சம் பெரிய வயசு தான். ஆமாம். பட் அப்போ பார்க்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பின்னால் நடக்கும் நான் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு. நான் நினச்சேன் நான் படிச்சுட்டு ஸ்கூலில் நான் படிக்க ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்பேன் அப்படின்னு. இந்த எபிசோடும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட பிகேபி படம் வருதுல, அந்த படத்தோட ஒரு எபிசோடு தான் இன்றைக்கும். ஐ மீன் இந்த பார்ட் ஆஃப் த ப்ரொமோஷனல் கேம்பெயின். அண்ட் இன்றைக்கி அந்த படத்தோட ப்ரொடியூசர் ஒன் ஆஃப் த மெயின் லீட்னு கூட சொல்லலாம் பிகேபியில். டத்தீன் ஷைலா நாயர் தான் அதுக்கெல்லாம் நமக்கு வந்திருக்காங்க. அண்ட் டத்தீன் எப்படி படத்தோட எதிர்பார்ப்பு ரொம்ப ஹையாக தான் இருக்குது. என் மக்கள் வெளியே சொல்கிற மாதிரி தான் C4Cக்கு அப்புறம் கார்த்திக் சம்பளனோட அடுத்த படம் வருதுன்னொடனே அதோட எதிர்பார்ப்பு அதிகமாக போயிடுச்சு. அண்ட் இந்த படத்தில் இன்னொரு என்ன வித்தியாசம்னு கேட்டோம்னா, நீங்களும் ஆக்சுவலி வந்திருக்கிறது ஐ மீன் ஃபர்ஸ்ட் டைம் யூ ஆன் போர்ட் வித் கார்த்திக் சம்பளன். அண்ட் உங்களோட கடைசி படம் ஐ திங்க் இட் வாஸ் ரிலீஸ்ட் இன் 2019 புலனாய்வு. அதுக்கப்புறம் ஒரு 7 வருஷம் கேப் புலனாய்வுக்கும் பிகேபிக்கு அப்படின்னு. முதல்ல ஏன் இந்த 7 வருஷம் கேப் அப்படின்னு? ஸோ ஃபர்ஸ்ட்லி அந்த கேப் பற்றி பேசணுமா? ஓகே, ஃபர்ஸ்ட்லி ஆக்டிங் வந்து எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயம். பட் அது வந்து என்னுடைய முக்கியமான ஒரு அங்கம்னு சொல்ல மாட்டேன். அது ஏன் சொல்கிறேன்னா, ஐ வாஸ் வெரி ட்ரான் டு பி பார்ட் ஆஃப் த என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி. ஸோ ஒரு சிங்கராக தான் நான் வந்தேன். அதுக்கப்புறம் ஆக்டிங் ஹேப்பன் பை ஆக்சிடென்ட். சிகேஸை கொடுத்த அந்த முதல் வாய்ப்புனால தான். அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு என்ன மனசில் தோணுச்சுன்னா, ஒரு ப்ரொடியூசராக வரணும். அந்த ஆர்வத்தில் தான் நான் இன்னும் அந்த ஆக்டிங் விஷயத்தில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அட்டென்ஷன் கொடுத்தேன். ஏன்னா ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து அந்த என்னோட டைமில் இப்போ ஒரு 15 இயர்ஸ் பேக் நான் பார்க்கும்போது ஐ saw the work that's being done. நான் ஒரு ப்ரொடியூசராக இன்னும் அந்த துறையில் வந்து எப்படி இன்னும் பெட்டராக கொண்டு வர முடியும்னு அந்த ஒரு ஆர்வம் நிறையா இருந்தது. ஸோ டெஃபினெட்லி அந்த ஆக்டிங் அந்த சந்தர்ப்பம் எனக்கு வந்து வாஸ் அ நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம். ஆனால் அந்த ஆக்டிங் என்னால் பண்ண முடியுமா? ஐ வாஸ் வெரி டவுட்ஃபுல் வெதர் ஐ வாஸ் கட் ஃபார் இட் or not. Thanks to wonderful directors I've had the opportunity to work with. So கார்த்திக் ஷாம்லன் சொல்லவே தேவையில்ல. ஸோ அவருடைய நிறைய ப்ரொடக்ஷன் நான் பார்த்துருக்கேன். அண்ட் ஐம் அ பிக் ஃபேன் ஆஃப் ஹிஸ் ஒர்க். ஏன்னா அவர் எது செஞ்சாலும் ஐ திங்க் ஹி புட்ஸ் ஹிஸ் ஹார்ட் டு இட். நாட் ஜஸ்ட் ஒரு டைரக்டர் மட்டும் இல்லை, அவர் ப்ரொடியூசராக நிறைய ப்ரொடக்ஷனில் வந்து ப்ரொடியூசராக கூட வந்ததில்லை. பட் ஹி கிவ்ஸ் இஸ் 100%. ஸோ அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு டைரக்டர் கூட வேலை செய்யும்போது ஐ ஃபெல்ட் வெரி, ஏன்னா எனக்கு வந்து அது ஒரு பெரிய ஒரு வாய்ப்பாக தான் நான் நினச்சேன். ஸோ வை லிமிட்டட் ஃபிலிம்ஸ்னு கேட்குறீங்கன்னா, ஐ சூஸ் மை ஃபிலிம்ஸ். ஏன்னா அதான் சொன்ன மாதிரி ஐ டோன்ட் நோ வெதர் ஐ வாஸ் ரியலி கட் ஃபார் இட் இனிஷியலி. ஸோ ஒரு படங்கள் பண்ணும்போது தான் எனக்கு தெரியும். ஸோ ஐ கேன் புஷ் மை மை டேலண்ட் ஆர் மை அபிலிட்டியில் நானே வந்து டெஸ்ட் பண்ணி பண்ணுறேன். ஸோ அந்த என்ன சொல்கிறது, மக்களும் நம்மளை ஏற்றுக்கணும் அந்த துறையில். சும்மா நம்ம நினைக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு எதெல்லாம் என்ன தயார்படுத்தணுமோ அந்த விஷயம் நான் பண்ணி தட்ஸ் வை ஐவ் கம் திஸ் ஃபார் நான் நினைக்கிறேன். ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் இட் ஃபார் கிராண்டட் தட் ஐ கேன் டூ எனிதிங் ஐ வாண்ட். ரைட், எனிதிங் யூ டூ வி ஷுட் ஹேவ் ஒரு பக்தி இருக்கணும்ல. நம்ம எது பண்ணாலும் வி ஷுட் பி டிசிப்ளின்ட் அபவுட் த டைம். அதுக்கான ஹார்ட் ஒர்க் நம்ம கொடுக்கணும். ஸோ எப்போ எனக்கு அந்த விஷயம் பண்ண முடியும்னு எனக்கு அது தெரியும் போது, அந்த உகந்த வாய்ப்பு என்கிட்ட வரும்போது, தட்ஸ் when I actually say yes to something. ஸோ கார்த்திக்கோட அந்த ஸ்கிரிப்ட் எனக்கு ஆஃபர் பண்ணும்போது ஐ ஃபெல்ட் இட் வாஸ் காட் சென்ட். பிகாஸ் அந்த டைமிங் நீங்கள் சொன்னீங்களா, அந்த கேப் அப்புறம் ஒருத்தர் வந்து நம்மளை நினச்சி கொடுக்கும்போது, அதே சமயத்தில் he is a wonderful director. So I thought it was a great opportunity and I thought I should work hard for it.
ஸோ என்னால் என்ன அதில் கொடுக்க முடியும் பெஸ்ட்டாக அதுதான் நான் அப்படி நினச்சி தான் வந்தேன் அந்த படத்துக்கு. ஸோ அந்த ஸ்கிரிப்டை கேட்டோன்னு தான் உங்களுக்கு இல்லை ஐ திங்க் ஐ ஹேவ் டு டூ திஸ் கார்த்திக் அப்படின்ற மாதிரி? ஐ திங்க் ஐம் லுக்கிங் அட் ஸ்டாரிஸ் நவ் மோர் தென் இது வந்து நான் லீடாக இருக்கேன்னா இல்லையா தவிர ஐம் லுக்கிங் அட் ஸ்டாரிஸ். ஏன்னா ஸ்டாரிஸ் as a whole is what really sells today. ஸோ இதில் வந்து 5 leads நான் சொல்லுவேன் நான் இதில். மை செல்ஃப், யுவா, மகின் அண்ணே, பேபி தாஷ்ரா, and then we have our debuting Veron. So all of us are like leading in this. இது வந்து ஒரு பெரிய ஒரு அழகான கதை. இந்த கதையில் வந்து ஒவ்வொருத்தரும் அவங்களோட பங்கு செஞ்சால் தான் இந்த கதை ஜெயிக்கும். அண்ட் ஐ திங்க் ஹேட்ஸ் ஆஃப் டு த டைரக்டர், அதை நம்மளை பண்ண வச்சுட்டாரு. ரொம்ப நல்லா பண்ணி வச்சுட்டாரு. புரியுது. நான் உங்களோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட் கூட போட்டுருந்து பார்த்துருந்தீங்க. அதாவது ஒன் ஆஃப் த மோஸ்ட் சேலஞ்சிங் மூவிஸ் தட் ஹவ் எவர் டன் அப்படின்னு, சேலஞ்ச் மீ இன் சோ மெனி வேஸ் அப்படின்னு. அதுக்கு நம்ம பின்னால் வரும். பட் இப்போ நீங்கள் சொன்னீங்களா அவர் அந்த கதை சொன்னோன்னே எனக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னு. அந்த கதையில் எந்த பார்ட் உங்களுக்கு கேட்டோன்னே ஓகே I'll do this? I think one is the story, and the story இது வரைக்கும் நான் ஒரு த்ரில்லர் பண்ணதில்லை. I think இப்போ மைந்தன் மயங்காத it was a love subject. புலனாய்வு it was a police subject. So ஆனால் this movie அந்த ஒரு கதை நீங்கள் பார்த்தீங்கன்னா it's very சேலஞ்சிங்னா இந்த படமோட ரோல் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா இட்ஸ் நாட் ஜஸ்ட் லைக் அ ஜென்ரல் லவ் சப்ஜெக்ட் எனிதிங். இது வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு கான்டென்ட். ஸோ இதில் வந்து என்னோட பங்கு இட்ஸ் ஜஸ்ட் நாட் கம்மிங் அண்ட் ஆக்டிங், பட் ஐ ஹேவ் டு ப்ரிப்பேர் மை செல்ஃப் பேக் அண்ட் லைக் இந்த ரோல் வந்து எக்ஸ்பெக்டட் மீ டு நோ கராத்தே. ஸோ அதுக்கான பயிற்சிகள் வந்து இது வரைக்கும் நான் அந்த டிஃபென்ஸ் இதில் வந்து போனதே கிடையாது. புலனாய்வு பண்ணியிருக்கேன், பட் இருந்தாலும் இந்த ஃபைட் வாஸ் வெரி ஒரே ஒரு சீன் தான், ஒரு கிளைமேக்ஸில் ஒரு ஃபைட் இருந்தது. ஆனால் இந்த இதில் the fight was throughout. There was a lot to prepare for. So mentally it was very challenging, and I took that also as a challenge because after a certain years to get you into those physical strength, your body has to be ready with your mind னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதுக்கான பயிற்சிகள் முதல்ல என்னால் பண்ண முடியும், நான் கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக தான் இருந்தேன். பட் ஐ திங்க் கார்த்திக் டோல் தட் நம்ம we have to train as much as we can. ஸோ நிறைய ட்ரைனிங் இருந்தது இந்த படத்துக்கு. ஸோ அந்த ட்ரைனிங் எல்லாம் போய் அந்த ரோல் பண்ணும்போது அந்த செட்டில் அந்த விஷயங்கள் அந்த ஃபைட் விஷயம் நம்ம பண்ணும்போது it was even tougher because அந்த சூழ்நிலைக்கு வந்து நம்ம நடிக்கும்போது இட்ஸ் டிஃப்ரெண்ட் டு ஜஸ்ட் நம்ம இப்போ அந்த பயிற்சிகள் பண்ணுற இடத்துல பண்ணுற ஃபைட்டும் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ ஐ திங்க் அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக நான் நினைக்கிறேன், த ஃபேக்ட் தட் ஐ புஷ்ட் மை செல்ஃப் டு டூ இட். அண்ட் ஐ திங்க் அதான் சொன்ன மாதிரி யூ ஹேவ் டு பி சீரியஸ் அபவுட் வாட் யூ வாண்ட் டு கிவ். யூ வாண்ட் டு பி பார்ட் ஆஃப் அ குட் ப்ரொடக்ஷன். As an artist, I think you have to do your part, and I really respect that work. When somebody is actually respecting his work, I feel I should give 100% to that. ஆமா நம்ம கண்ணு முன்னுக்கு அவரோட 100% போட்டு செய்யறனா நம்மளுக்கும் அது தோணும்ல. நம்ம மட்டும் சும்மா வந்தோமா செஞ்சோமா போனோமா, எவ்வளவு பயம் இருந்தாலும் நம்ம பண்ணிதான். ஆமா அப்படிலாம் எல்லாரும் நினைப்பாங்க. அந்த செட்லயே நினைக்கும், ஏய் பாரு இவங்க மட்டும் குறவா செய்றாங்க, நம்ம எல்லாம் மச்சவங்க எக்ஸ்ட்ரா ஹார்ட் ஒர்க் போட்டு செய்றோம். I think கார்த்திகோட செட்ல அது கொஞ்சம் சிரமம் தான். Everyone of us have to work. Actually நானும் இது எல்லாத்தையும் கேட்கணும்னு நினைச்சேன். எல்லாருமே இப்ப நம்ம பாக்குற கார்த்திக் வந்து எங்க கிட்ட பேசுற கார்த்திக், மக்கள்கிட்ட பேசுற கார்த்திக் ரொம்ப பொறுமையான அன்பான கார்த்திகா இருக்கு. ஆனால் வரவங்க எல்லாமே நான் கேட்கும் போது நீங்கள் கார்த்திகை செட்டில் பார்த்ததில்லை அப்படின்னு என்னமோ லைக் ஏய் அந்த படம் அங்கே அவனை பட்டு அங்கே வந்து கேட்டன்ற மாதிரி எல்லாம் அதுவே ஒரு தனி த்ரில்லராக இருக்குது அப்படின்னு. எனக்கு கார்த்திக் வந்து ஒரு ப்ரொடியூசராக பார்த்துருக்கேன், பிகாஸ் ஐம் ஒர்க்கிங் வித் ஹிம் as a producer. நீங்கள் சொன்ன மாதிரி டைரக்டர் ஹிஸ் கம்ப்ளீட்லி அ டிஃப்ரெண்ட் பர்சன். எஸ்பெஷலி அந்த சீனுக்கு முன்னாடி அது கொஞ்சம் கஷ்டம்தான். நம்ம வந்து அதை நம்ம ப்ரிப்பேர்டாக வரணும். ஐ ஹேட் சீன்ஸ், ஐ மீன் பீப்புள் மைட் ஃபீல் இட் வாஸ் ஈஸி ஃபார் மீ பிகாஸ் ஐம் அ ப்ரொடியூசர். அப்படின்லாம் ஒன்றுமே இல்லை. ஐ திங்க் ஐ ஆல்சோ காட் பாட்டெல்லாம் நிறைய வாங்கியிருக்கேன். ஆனால் எவ்ரி டைம் ஐ கெட் தட் பாட்டு ஃப்ரம் ஹிம், நாட் தட்ஸ் நைஸ் மெலோடியஸ் பாட்டு. யா, எவ்ரி டைம் ஐ கெட் தட் பாட்டு ஃப்ரம் ஹிம், ஐ ஆக்சுவலி ஒர்க் 100% more because I know his heart. He wants the best out of not only me, anybody who's acting there. So and the smile நல்லா இருக்கு சொல்லும்போது that just makes my day. நல்ல ஒரு எண்ட் ப்ராடக்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னு. ஆமாம், அண்ட் இதில் பற்றி நான் கேட்கணும். ஐ மீன் நீங்களே சொல்லியிருந்தீங்க, அதாவது ப்ரொடியூசர்னால எனக்கு வந்து சின்னாங்கான ஈஸியான டஃப். அண்ட் அது அவரே சொல்லியிருந்தாங்க என்னன்னா கிளைமேக்ஸில் வந்து தேர்ஸ் அ லாங் ஆக்ஷன் சீக்வன்ஸ் இந்த படத்தில் அப்படின்னு. அண்ட் அதோட ஆக்ஷன் சீக்வன்ஸை ஷூட் பண்ணதே நீங்கள் வந்து ஃபியூ டேஸ்க்கு ஷூட் பண்ணியிருக்கீங்க. ஆமாம், ஸோ நீங்களே இந்த படத்தோட வந்து ப்ரொடியூசர் கம் ஆக்ட்ரஸ் அப்படின்னு. ஸோ நீங்கள் நினச்சிருந்தா சொல்லியிருக்கலாம், கார்த்திக் என்னால் இந்த இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு தெக்கண்டோ காரியத்தெல்லாம் தெரில கார்த்திக், இதுக்கு மட்டும் ஒரு பாடி டபுள் போட்டு நான் ஸ்டன் டபுள் ஏதாவது பாய்ச்சிக்கலாம் அப்படின்னு. அண்ட் ஆல்சோ டிஸ்பைட் தட் அந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ்லேயே உங்களுக்கு வந்து ஐ திங்க் யூ ஹேட் சம் சில போன் ஐ மீன் டேல் போன் ஃப்ராக்சர்லாம் ஆயிருக்கு அப்படின்னு. பட் அதெல்லாம் நீங்கள்
கருதாமல் கூட மறுநாள் வந்து நீங்கள் திரும்பி அவர்கிட்ட சொல்லியிருக்கீங்க, இட்ஸ் ஓகே கார்த்திக், நான் பண்ணுறேன், எனக்கு ஜஸ்ட் ஒரு ஐஸ் பேக் கொடுங்க, அதை வச்சுட்டு ஐ கேன் டூ திஸ் அப்படின்னு. அண்ட் இட் வெண்ட் ஆன் அண்ட் யூ கம்ப்ளீட்லி ஃபினிஷ் த ஹோல் சீக்வன்ஸ் அப்படின்னு. ஸோ த ஃபைட் சீக்வன்ஸ் இந்த படத்தில் எடுத்துக்கிட்டேன்னா we took a few days to shoot. அதுவும் ஒரு ஃபைட்டுக்கு ஒரு பிளாக்கிங் இருந்தது. ஸோ அந்த பிளாக்கிங் வந்து கரெக்டாக நம்ம அந்த சீன் வந்து ஃபுல்லாக முடிக்கணும். அண்ட் கொஞ்சம் ஒரு ப்ரெஷராகவும் இருந்தது, பிகாஸ் we had that லொக்கேஷன் அங்கே போய் நம்ம செட்டு போட்டு செஞ்ச ஒரு இடம்னால, அந்த செட்டு போட்டு அந்த இடம் பண்ணனால we had to finish our shoot also within a stipulated time. அந்த ஒரு டைமில் தான் நம்ம முடிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது. ஸோ அதனால் நம்ம நல்ல பயிற்சிகள் வந்து நமக்கு இருந்தது. அதாவது இப்போ அந்த ஃபர்ஸ்ட் 2 weeks அந்த இடத்துல நம்ம ஷூட் பண்ணும்போது, டே டைம் நம்ம ஷூட் வேலைகள் ஓடும்போது, ஈவினிங் வந்து நம்ம சஹா கூட, he was our karate master, he and also the choreographer, he used to train me and also my the other artists were on. ஸோ அந்த ட்ரைனிங் நமக்கு இருந்தனால we could save some time. But I told Karthik, நான் என்ன சொன்னேன்னா, கார்த்திக் இது வந்து I want to really appreciate this character, so I don't want any stunt or I didn't want any double of me to do it, because I feel அந்த சீன் நல்லா விழுவேன்னா என்னோட லைக் I don't feel comfortable. அதான் சொன்னேன் அவர்கிட்ட. தென் அவரும் முடியுமான்னு அதுவும் கேட்டாங்க. நான் சொன்னேன், இல்லை நான் முயற்சி பண்ணுறேன், அந்த பயிற்சி இருக்குது, பட் ஐ ட்ரை டு பி கேர்ஃபுல். பட் இருந்தாலும் ரொம்ப பயப்பட்டு தான் நான் பண்ணேன். ஆனால் அந்த 2வது நாளில் வந்து ஐ திங்க் வந்து முதல் நாள் 2வது நாள் வந்து ஐ ஹேட் அ வெரி பேட் ஃப்ராக்சர், ரொம்ப பேடாக இருந்தது. ஸோ அவர் வந்து கேட்டாங்க இந்த மாதிரி முடியுமான்ட்டு. நான் சொன்னேன், இல்லை ஐ ட்ரை டு புட் த ஐஸ் பேக். இன்னொன்று வந்து சம் பெயின் கில்லர்ஸ் அண்ட் இதெல்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் என்ன சொல்கிறது, அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் கொஞ்சம் பாடியை வந்து கொஞ்சம் அதான் சொல்லி என்ன சொல்கிறது, we had a backpack, அதுவும் கொஞ்சம் கட்டி அந்த சீன்ஸ் பண்ணியிருந்தோம். பட் எனக்கு இப்போ நினச்சி பார்க்கும்போது ஐ ஃபெல் தட் எவ்ரி ஸ்டேஜ் இந்த படம் வந்து pushed me down to you can, because at some point of my life I also felt that maybe there's some things it's not meant for you anymore. As a woman sometimes we feel that இந்த மாதிரி ஒரு ரோல் நமக்கு வரவே வராது. ஏன்னா like you say நார்மல் ஹீரோயின் கேரக்டர் அந்த மாதிரி வராது. ஸோ இது வந்து எனக்கு கிடைக்கும்போது ஐ ஃபெல் தட் ஒரு பொக்கிஷம் மாதிரி இருந்தது எனக்கு. and I more than anything I didn't want to disappoint my director. I didn't want to disappoint those people who are waiting to look at me, and see how I perform, because there are people who may see a certain content in a different way, right? But there are people who love this kind of contents, and I want to do my best in that. And அதான் சொன்ன மாதிரி, if I'm producing, I make sure that I work with a director who knows his craft. And as a producer, he also should know his craft, so that I can happily do my acting. Actually, honest-ஆ சொல்லணும்னா, அந்த ஆக்டிங், அதாவது அந்த ஷூட் நடக்கிற நேரத்தில் வந்து மேபி அந்த 20 நாள் வச்சுக்கோங்களேன், மேபி ஒரு 4 நாள் தான் ஒரு ப்ரொடியூசராக வந்து ஒரு விஷயம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டிஸ்கஷன் ஹேப்பன் அட் த ப்ரீ ஒர்க்ஸ் இட் செல்ஃப். ஸோ அந்த செட்டில் வந்து there was nothing much I had to discuss, because he was so prepared. ஸோ அதனால சந்தோஷமாக I could act, but I was pressured how well I'm going to do my part. அந்த விஷயம் தான் எனக்கு ரொம்ப எப்படி நான் நல்லா பண்ணேன்னா, அந்த ஏன்னா ஸ்கிரிப்ட் வந்து அவரோட ஸ்கிரிப்ட் எல்லாம் ரொம்ப ஹெவி. ஸோ அந்த டைலாக் சரியாக டெலிவர் பண்ணேன்னா, அந்த அவர் வந்து ஒரு வார்த்தை இல்லைன்னா கூட ரீடேக் பண்ண சொல்லுவார், பிகாஸ் he was particular. எல்லாமே வந்து அவர் பிளான் பண்ணி செய்கிற ஒரு விஷயம்னால நம்ம அது கரெக்டாக ஃபாலோ பண்ணோம். இன்னொன்று வந்து 5 பேராக நம்ம நடிக்கிறோம் இல்லையா, அப்போ 5 பேர் நடக்கும்போது ஒருத்தரோட லாஸ்ட் லைன்ஸ் தான் வந்து இன்னொருத்தரோட எக்ஸ்ப்ரெஷன் வரும், அதெல்லாம் வரும். ஸோ நிறைய ப்ராக்டிஸும் பண்ணோம். ஸோ தட்ஸ் வை we were very how to say we had a dedicated team, and டெக்னிக்கல் சைடும் ரொம்ப நல்ல உழைப்பு கொடுத்துருந்தாங்க இதில். அது கார்த்திகோட டீம் தான். அண்ட் நான் பர்ஃபெக்டாக பண்ணேன்னு சொல்ல மாட்டேன், பட் ஐ திங்க் இந்த ஸ்டாரி வந்து டெஃபினெட்லி புஷ்ட் மீ. இது யாரும் என்னை பார்க்காத ஒரு ரோலில் தான் நான் பண்ணியிருக்கேன் இதை விட. ஆமாம், கண்டிப்பாக அப்படி நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் அதான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இப்போ எல்லாருமே அந்த ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம் ஃபேமஸாக பேசுகிற சீன் என்னென்னா, டாம் குரூஸ்க்கு அடுத்தது டத்தின் சைலன் இருந்தாண்டா இவ்வளோ வேகமாக ஓடுறாங்கன்ற மாதிரி அந்த சீன் உண்மையாக அவ்வளோ ஃபேமஸ் ஆனிச்சு. ஐ மீன் நீங்கள் கீழே போயிட்டு அந்த கமெண்ட் செக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைனல் சீன் வந்து அதுமாதிரி அந்த ட்ரெய்லரில் வருது. அது உண்மையாகவே லைக் வாவ், லைக் அது ஒரு ஓடுற சீன் மாதிரி தான் இருக்குது. பட் அதில் அவங்களோட நீங்கள் சொல்கிற அந்த அது இமோஷன் கொன்வே ஆகுது. அப்புறம் லைக் அது ஓகே, உண்மையாகவே முன்னுக்கு ஏதோ பெருசாக நடந்துக்கிட்டு இருக்குது, அதனால தான் இவங்க ஓடுறாங்கன்ற ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு அந்த மாதிரி தான் தோணுது. ரதர் தேன் ஓகே ஆக்ஷன் சொன்னோன்னே ஓடுறன்ற மாதிரி அப்படின்னு. ஸோ அந்த ஒரு சின்ன விஷயமே ஆகுது. ஐ மீன்
அதில் அவர் தெரியுது எவ்வளோ டீட்டெயில்டான டேரக்டர் அவர் அப்படின்னு, அதாவது எனக்கு இப்படி தான் வேணும் இப்படி தான் வேணுன்ற மாதிரி. ஆக்சுவலி எனக்கு தெரியாது அந்த ஓடுற சீன் வந்து இட்ஸ் கோயிங் டு பி an important element of the trailer or அந்த என்ன சொல்ல அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் கட் எனக்கு தெரியாது. மேபி he knew I did, எனக்கு தெரியாது. பட் டெஃபினெட்லி இந்த கதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா there's so many beautiful relationships in the story, you know. அது மதர் அண்ட் டாட்டரோட ரிலேஷன்ஷிப் இருக்குது, ஒரு அழகான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பான ரிலேஷன்ஷிப் இருக்குது, ரெண்டு பேர் தெரியாதவங்க எவ்வளோ அவங்க ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் இருக்குது. யூ கேன் see even two beautiful people who decides to stay far away because they don't want to be part of people, அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஸோ இந்த பாண்டுக்கு வந்து எவ்வளோ தூரம் அவங்க வந்து உயிர் கொடுத்து காப்பாற்றுறாங்கன்னு தான் இந்த கதை, தட் இஸ் த ஸ்டோரி. ஸோ அந்த ரன் இஸ் ஆல் ஃபார் தட் பியூட்டிஃபுல் ரிலேஷன்ஷிப்க்கு தான் அந்த ஒரு அந்த ரன்னோட ஃபோர்ஸ், அந்த எக்ஸ்பிரஷன் நான் நீங்கள் பார்த்தது. ஆனால் அந்த சீன் ஷூட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம் எல்லாருமே. ஏன்னா நீங்கள் உங்களுக்கு தெரியும் நான் தனியாக ரன் பண்ணலை, என் கூட மகேன் அண்ணனும் இருந்தாங்க. அது நம்ம எனக்கு கூட இது. அண்ட் ஆல்சோ இன்னொன்று வந்து நம்ம வந்து ஒரு பெரிய காடி முன்னுக்கு ஓடிட்டுருக்கோம், காடியை சேஸ் பண்ணுறோம், அந்த ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இமேஜின் அந்த காடியோட ஸ்பீடு, நம்மளோட ஸ்பீடு, கேமராவோட ஸ்பீடு, அந்த 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 தரையில் வந்து அந்த ஹம்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும். ஸோ எவ்வளோ அந்த டிஓபியோட வேலைகள் நிறையவே இருக்கும் அதில். ஸோ ஆமாம், நீங்களே இப்படி ஓடுறீங்க, அவர் திரும்பி ஓடுற மாதிரி நம்ம தொங்கி போயிட்டோம். 20 ஐ திங்க் 20 டேக். ஆமாம், 20 டேக். ஐ மீன் ஆடியன்ஸ் வந்து பார்க்கும்போது இட் ஜஸ்ட் லுக் ஸோ பர்ஃபெக்ட், பட் there's a lot of hard work there. ஆமாம் நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக அந்த ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, அதில் கடைசியாக ஓடுறாங்களா அந்த ஷாட் தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் நிச்சயமாக அந்த மாதிரி ஓடுறதுக்கு பயிற்சிகள் முன்கூட்டியே தேவை. ஆமாம், அதனால தான் இப்போ நான் சொன்னேன்ல, நம்ம வந்து ப்ரீ பர்ஸில் ப்ரிப்பேர் பண்ணுறோம்ல, அந்த பயிற்சிகள் இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு அந்த 20 வாட்டி பண்ணிட்டும் அந்த எக்ஸ்பிரஷன் நம்மளால கொடுக்க முடியாது. ஸோ ஐ திங்க் தட் ரியலி ஹெல்ப் மீ. ட்ரூ. என்ன இவ்வளோ நாங்கள் பேசுகிற சீனு, அப்புறம் அவங்க சொன்ன அந்த கிளைமேக்ஸ் அதெல்லாம் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரே இடம் 27 ஆகஸ்ட் போய் நேஷன் வைடில் இருக்கிற தேட்டரில் பாருங்கள். பிகேபி போ எல்லாம் கேட்டுப்பார், நேஷன் வைடில் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு நடுவில் அந்த விஷயத்தை நம்ம சொல்லிடுறோம். ரொம்ப முக்கியம். ஆமாம், அதுதான் அது தேவை அப்படின்னு. நம்ம யாருன்னு அவங்களுக்கு கடைசி வரைக்கும் தெரியக்கூடாது. ஆக்ஷன். இதனால எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை வரதில்ல. இன்னொரு கேள்வி நான் என்ன கேட்கணும்னு நினச்சிருந்தேன் ரத்தீன், இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா, அதாவது நான் ஓடுறேன், என்னை வச்சு ஸ்டன் செய்கிறாங்க, அது செய்கிறாங்க, இது செய்கிறாங்க அப்படின்னு. இது எல்லாமே ஈவன் வெரி யங் பர்சன் இது செய்யும் போதே அவங்க சொல்லுவாங்க, ஐயோ என்னை இவ்வளோலாம் பண்ணாதீங்க, நான் வந்தேன், நான் சிம்பிளாக செஞ்சுட்டு போகணும் அப்படி இப்படின்னு. பட் லைக் ஹவு டு யூ ஸ்டில் கீப் யுவர் செல்ஃப் ஃபிட் அண்ட் எனர்ஜெட்டிக் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்கிறதுக்கு? ஏன்னா அதான் லைக் சும்மா ஒரு படி ஏறினாலே 30 வயசுக்கு மேலே நம்மளுக்குலாம் கால் வலிக்குது, ஐயோ முட்டி வலிக்குது, என்னால் முடியல அப்படி பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரீமான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இதெல்லாம். ஸோ டு யூ டூ எனிதிங் டு ஆல்வேஸ் மேக் யுவர் செல்ஃப் ஃபிட் அண்ட் லைக் இப்படி இருக்கிறதுக்கு அப்படின்னு? ஜென்ரலி ஐ திங்க் மெயின்டைனிங் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் அது வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கு மேலே வந்து ஐ திங்க் ஆஃப்டர் அ சர்டன் ஏஜ் யூ ஹேவ் டு என்ஷூர் தட் யூ ஹேவ் இனஃப் மசில்ஸ் டு கிவ் யூ த ஸ்ட்ரெங்க். ஸோ அதில் வந்து வாக்கிங், ஜஸ்ட் லைட் எக்ஸசைசஸ் வந்து இட்ஸ் அ மஸ்ட் நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு கன்சிஸ்டன்சி எப்போவுமே நான் ஃபாலோ பண்ணுறது அண்ட் ஆல்சோ அவர் ஃபுட். பட் ஐ திங்க் இந்த மாதிரி ஒரு படத்துக்கு வந்து வி ப்ரிப்பேர் ஈவன் மோ நிறையா பயிற்சிகள் தேவைப்படுது. ஸோ அது வந்து நான் டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணனால தான் ஐ குட் ஆக்சுவலி டூ இட். யா, அண்ட் ஆல்சோ another thing, ஏஜ் இஸ் சம்திங் தட் வி ஆர் ஜஸ்ட் புட்டிங் அ நம்பர்ல. அது வந்து எல்லாமே நம்ம மைண்டில் இருக்குது. அண்ட் ஆல்சோ எவ்வளோ தூரம் நம்மளால் புஷ் பண்ண முடியும், we know ourselves better and we should be true to ourselves. நம்ம வந்து உண்மையாக இருக்கணும். நம்மளால் இதை பண்ண முடிஞ்சதுன்னா ஓகே, பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போய் பண்ணி we shouldn't make it badல. ஸோ அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ், சின்ன கான்ஃபிடென்ஸ் இருந்தது, ஓகே ஐ கேன் டூ இட். பட் ஓவர் அண்ட் அபவ் தட் we need a good team to நம்மளை தயார்படுத்துறதுக்கு ஒரு நல்ல ஒரு டீம் வேணும். ஸோ அதுதான் pushed you to actually do it better தான். ஏதாவது ஒரு டிப்ஸ் கொடுக்குறீங்களா ரத்தீன்? ஐ மீன் பார்க்குற ஆடியன்ஸ் கேட்குறீங்க, ஐ மீன் எப்பயுமே யங்காக இருக்கிறதுக்கு நான் இந்த ஒரு விஷயத்தை எப்பயுமே நான் ஃபாலோ பண்ணுவேன். ஐ திங்க் வாக்கிங் டெய்லி, ஐ திங்க் டெய்லி வாக்கிங் definitely help you. Yoga helps you. யோகா இந்த ரெண்டு விஷயம் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நிச்சயமா இது வந்து நான் பண்ணுற ஒரு விஷயம் தான், வேற ஒன்றும் இல்லை. ஓகே டெய்லி எப்படியும் நடக்கிறது அந்த விஷயங்கள் ஆக்டிவிட்டியில் செஞ்சுட்டு ரொம்ப பிஸியான டைமில் வந்து முடியாது. பிகாஸ் சம்டைம்ஸ் நம்ம like I said, I'm a mom, I run a company, அப்புறம் இந்த என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்குது. ஸோ சம்டைம்ஸ் நேரம் நமக்கு இருக்காது. பட் அந்த ஒரு டிசிப்ளின் மைண்டில் ஓடிட்டே இருக்கணும். ஸோ எப்போ நமக்கு அந்த டைம் கிடைக்குதோ டக்குன்னு நம்ம உடனே அதில் இறங்கி நம்ம அதை விடக்கூடாது.
அந்த கேப் ரொம்ப விடக்கூடாது, 2 மாதத்துக்கு மேலே விடக்கூடாது அந்த கேப். ஏன்னா திருப்பி அந்த மொமெண்டம் கொண்டு வரதுக்கு சிரமப்படுவோம். உண்மைதான் ரத்தி, நானே ஃபீல் பண்ணுறேன் அப்படி. சில நேரம் இப்படி தான் நானும் உடம்பு குறைக்கிறேன் அதை குறைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு மாதம் செய்வேன். இருக்கீங்க இல்லை இது இப்போ கொஞ்ச நாள் செஞ்சுது அப்படின்னு. தேங்க்யூ ரத்தி, நீங்கள் சொல்லும் போது தான் எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை வருது அப்படின்னு. ஸோ அப்படிலாம் செய்வேன். அதுக்கப்புறம் 2 மாதம் போட்டோம்னா அப்படியே ஐயோ நம்ம தான் உடம்பு குறைச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருவேன். அதுக்கப்புறம் திரும்பி குண்டாயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி திரும்பி ஆரம்பிக்கிறதுக்கு அந்த உடம்பு வந்து வரவே வராது. ஐயோ கடுப்பாக அந்த டைம் லேக் பண்ணக்கூடாது. பிகாஸ் we all human beings தானே. அது ஒரு என்ன சொல்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்க்கு அப்புறம் we tend to forget about it. அது மறந்துடுவோம். அது பண்ணக்கூடாது. ஏன்னா கன்சிஸ்டண்டாக இருந்தால் இஸ் பெட்டர். ஆமாம், அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. முக்கியமாக அந்த சாப்பாடு வரும்போது வேணான்னு சொல்கிறது எனக்கு ஒரு பெரிய விஷயம். அது இருக்கிறதுலே பெரிய கஷ்டம் அப்படி தானே. நீங்களே சொல்லியிருந்தீங்க பேசும்போது ஐம் பீங் அ மாம் அண்ட் ஐம் டூயிங் ஆல் திஸ் அப்படின்னு. அதுவும் நான் கேள்வி கேட்கணும்னு நினச்சிருந்தேன். பிகாஸ் லைக் நான் இப்போ வந்து எனக்கு ஒரு பிள்ளை தான், 1.5 வயசு தான். அதுலேயே எனக்கு வந்து அது செய்யணுமா, இது செய்யணுமா, வேலைக்கு போகணுமா, வீட்டில் வந்து பெம்பஸ் மாற்றணுமா, காலைல வெள்ளனே எழுந்திரிக்கணுமா, அப்படி இப்படின்னு இருக்கு அப்படின்னு. பட் இது வந்து நான் செய்கிற ஏதோ 1-2 வேலைகள், அதுவும் எனக்கு ஒரு பிள்ளையை பார்த்துக்கிறது அப்படின்னு. பட் நீங்கள் கண்டிப்பாக லைக் யூ ஹேவ் சோ மெனி திங்ஸ் லைக் வாட் யூ சைட். என்னோட ப்ரொடக்ஷன் கம்பெனி இருக்குது, லைக் என்னோட என்டர்டைன்மெண்ட் இருக்குது. பட் ஸ்டில் வீட்டுக்கு போனால் நான் தான் அம்மா. ஸோ அங்கேயும் நான் என் வேலையை செஞ்சு தான் ஆகணும், வெளியே வந்தாலும் என் வேலையை நான் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு. ஹவு டு யூ பேலன்ஸ் எவ்ரிதிங்? ஐ திங்க் ஜஸ்ட் லைக் எனி ஒன், ஐ எம் நோ டிஃப்ரென்ஸ். நம்ம எல்லா சக அம்மா மாதிரி தான் நானும் ஒரு அம்மா. ஐம் ஜஸ்ட் வெரி நார்மல் மதர் அட் ஹோம், ஸ்ட்ரிக்ட் மதர் அட் ஹோம். ஓகே. ஐ திங்க் ஒரு பெண்ணால் வந்து நிறைய விஷயம் நம்மளால் ஏன் பண்ண, அதாவது we can multitask. I think main thing is because we have good support. வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ணணும், நம்மளோட அப்பா அம்மா முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணால் இன்னும் நல்லா இருக்கணும், இன்னும் நல்லா இருக்கும் நமக்கு, யூனோ. பிகாஸ் அதனால தான் நம்மளால் வெளியே போய் மற்ற வேலைகள் நம்மளால் பண்ண முடியும். ஸோ ஐ திங்க் என்னோடய சப்போர்ட் சிஸ்டம் இருந்தனால என்னால் வந்து எனக்கு இன்னொன்று வந்து நமக்கு ரொம்ப பிடிச்ச வேலை நம்ம பண்ணும்போது நமக்கு அந்த டயர்ட்னஸ் வராது. ஐ எம் ஷூர் யூ லவ் வாட் யூ டூ இல்லையா குமார்? ஸோ அது பண்ணும்போது நீங்கள் ஆசைப்பட்டு நீங்கள் பண்ணும்போது அது இன்னும் நம்ம வந்து அது இன்னும் ஒட்டிக்கும், நம்ம கூட இன்னும் அந்த சக்தி கொடுக்கும். அண்ட் ஐ லவ் த இண்டஸ்ட்ரி, எனக்கு அந்த துறை ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அந்த ஒரு ஆசை இருக்கும்போது ஐ ஃபீல் நான் என்னோட வீட்டில் இருக்கிற பணிகள் என்னென்னமோ நான் பண்ணுவேன். ஸோ ஐ ஒன்ட் லீவ் எனி திங் அவுட். ஐ மேக் ஷூர் ஐ டூ மை டியூட்டிஸ் அட் ஹோம். அதை பண்ணிவிட்டு தென் சந்தோஷமாக அவங்க என்ன ஆசீர்வாதத்தோடு அனுப்பும்போது ஐ எம் ஹாப்பி. ஸோ சோஃபா தச்சுட் அவங்களோட அந்த ஆசீர்வாதம் இருக்கிறனால தான் அவங்க முடியாது சொல்லிட்டாங்கன்னா நான் பண்ணியிருக்க மாட்டேன். பட் இது வரைக்கும் பார்த்ததுலேயே ஐ மீன் இது வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் இதுக்கு வரைக்கும் நடிச்சதான் நார்மலாக படம். பட் இந்த படத்தில் ட்ரெய்லர்லேயே பார்த்தாலும் தெரியுது கொஞ்சம் சீன் ஆரம்பிக்கும் போதே மீன் எடுத்து வெட்டிட்டு தான் மகன் ட்ரெய்லரே ஆரம்பிக்கிறாருன்ற மாதிரி. அதுக்கப்புறம் முதல்ல வருது, பாம்பு வருது, நிறைய வருது அப்படின்னு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது வீட்டில் யாராவது சொன்னாங்களா, மா ஸோ ஸ்கேரி திஸ் மூவி அப்படின்னு, ஹவ் ஆக்டட் அது? ஆக்சுவலி எங்கள் அம்மா அந்த ட்ரெய்லர் பார்த்து எங்கள் அம்மா ஒன்று தான் சொன்னாங்க, நீ டிடியூ நீங்கள் அந்த குரோக்கடைலெல்லாம் தொட்டிங்கன்னா அது ஏதாவது. நான் சொன்னேன் ஆமாம் எல்லாம் பண்ணேம்மா. பயந்துருப்பாங்களா அப்படின்னு? ரொம்ப பயந்தாங்க. ஆக்சுவலி சீன்லாம் இருக்குது நமக்கு வந்து ஆக்சுவலி அந்த அண்டர் வாட்டர் போகிற சீன் அதெல்லாம் இருக்குது. ஸோ குட்டி பேபி குரோக்கடைல்ஸ் அந்த விஷயம்லாம் நிறையா இருக்கும், அந்த சீனில் நிறையா இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ அதுக்கான தைரியத்தை நம்ம கொண்டு வர வேறு வழி இல்லை. டைரக்டர் நீங்கள் அந்த இடத்துல யோசிச்சிங்களா, ஐயோ இவனுக்கு ஓகே சொன்ன காரணத்துக்கால முதல்ல கூடலாம் நடிக்க வைக்கிறான் அப்படின்னு? தூங்க மாட்டோம், அதுதான். இப்போ என்னங்க அது வந்து படம், இப்போ வந்து நம்ம ப்ரொமோஷனே பண்ணுறோம். ப்ரொமோஷன் வந்து நிறையான சேலஞ்சிங்கான ப்ரொமோஷனுக்கு பெட்டிக்குள்ளே ஒன்று போகிறோம், அதுக்கே நம்ம 2 நாள் தூங்கலை. பயம் இருக்குதான், ஆனால் அந்த வெளியே நம்ம அவ்வளோவா காட்டிக்க முடியாது, பண்ணியே ஆகணும். எது ரொம்ப பயமா இருந்துச்சு? நான் நினைச்சேன் முதல்ல மட்டும் இல்லை நினைக்கிறேன், முதல்ல பாம்பு அப்புறம் இன்னும் 2-3 விலங்குகள்லாம் இருக்குது அப்படின்னு. என்னோட சீன்ஸில் வந்து குரோக்கடைல்ஸ் எல்லாம் அந்த விஷயம்லாம் இருந்தது. பட் ஐ திங்க் மகினனோட சீன்ஸில் வந்து வேறு விலங்கு. ஆனால் நம்ம ஷூட் பண்ண அந்த இடம், த ரிவர், அந்த ஒரு ரிவர், அந்த கோபிங்கில் இருக்கிற ரிவர், அதில் வந்து நிறைய விஷயம் இருந்திருக்கலாம், ஏன்னா இது ஜங்கல், அது பெரிய ஒரு காடு, அது காடுக்குள்ளே என்ன. ஸோ அந்த ஒரு என்ன சொல்கிறது, நம்மளே தைரியப்படுத்திக்கணும், சாமியெல்லாம் கும்பிட்டு அதெல்லாம் பண்ணிட்டு தான் நம்ம செட்டுக்கே போவோம். அவரு ஐ திங்க் கார்த்திக் வந்து எப்போவுமே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சாமியோட ஸ்தோத்திரம் சொல்லிட்டு தான் ஆரம்பிப்பார். ஸோ முடிச்சுட்டும் நன்றி சொல்லி தான் நம்ம இது பண்ணுவோம் சார். ஸோ ரொம்ப பக்தியாக தான் நம்ம ஷூட் பண்ணிருந்தோம். அந்த மாதிரி இடத்துல அது பண்ணி ஆகணும். நான் ரொம்ப பிலீவ் பண்ணுறேன். ஆமாம், இல்லை உண்மையாக பொதுவாகவே காட்டுக்குள்ளே போகும்போது சொல்லுவாங்க ஜங்கல் ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும், கொடுக்க வேண்டிய மரியாதை நம்ம கொடுக்கணும். நம்ம போகிறதுக்கு முன்னாடி நன்றியும் நம்ம சொன்னோம். ஸோ அதனால ஐ திங்க் ஓகே. நைஸ் நைஸ். கேட்கும் போதெல்லாம் உங்களுக்கு ஆர்வமாக இருக்குது தானே, என்ன இவங்க இப்படிலாம் சொல்கிறாங்களா அப்படிலாம் சொல்கிறாங்களா, எந்த காட்டில் எடுத்துருப்பாங்க அப்படின்னு. இந்த கேள்வி எல்லாத்துக்கும் பதில் வரணும்னா நீங்கள் எங்கே போகணும்?
27 ஆகஸ்ட் தேட்டருக்கு போகணும் அப்படின்னு பின்னால் கேமராக்கு பின்னால் இருக்கிற தம்பி சொல்கிறாரு, என்னம்மா பாடுறான் அப்படின்னு. ஆமாம், ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டி வந்து அதுதான் செய்யணும், வேறு என்ன செய்யணும் அப்படின்ற மாதிரியே. ரத்தின், கடைசி கேள்வி ரத்தின். அதுக்கப்புறம் நம்மளோட ரேபிட் ஃபயர் கேம் ரவுண்ட் இருக்குது, அங்கே போயிடலாம் அப்படின்னு. ஆமாம் ஆமாம் ஆமாம், என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னு. அவ்வளோதான் நான் கேட்டேன் அப்படின்னு. அப்படி இல்லை, ரேபிட் ஃபயர் வேறு இருக்கா? சொல்லவே இல்லை. அதெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லையா அப்படின்னு. இல்லை பரவாயில்ல, சர்ப்ரைஸ் ஆச்சு. பரவாயில்லையா? இல்லை 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 பரவாயில்ல, செய்யலாம் அப்படின்னு சொல்ல வந்தேன். அண்ட் ரத்தின், நான் கடைசியாக கேட்க வேண்டிய கேள்வி என்னென்னா, நம்ம மறைந்த தூண் டாக்டர் சாமியலை பற்றி தான் கேட்கணும் அப்படின்னு. ஏன்னா கண்டிப்பாக இந்த நாட்டுக்கும் சரி நம்ம சமுதாயத்துக்கும் சரி அவரோட த திங்ஸ் தட் ஹி ஹேவ் டன் ஃபார் அஸ் அண்ட் த கண்ட்ரி, டு த கண்ட்ரி அண்ட் த பீப்புள், இட்ஸ் இம்மென்சிபிள் அப்படின்னு. ஏன்னா அதான் லைக் அந்த காலத்தில் நம்ம எஸ்டேட்லாம் நாங்களேருந்து வரும்போது the one leader that we all look up to is him. and நாங்களாம் பார்த்ததோட நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் இன்னும் இன்னும் பக்கத்துலேயே அவர் கூட இருந்து அவரோட விஷயத்தெல்லாம் பார்த்துருக்கீங்க அப்படின்னு. ஒன் திங் தட் நீங்கள் தூண்கிட்டேருந்து இந்த விஷயத்தை நான் கற்றுக்கிட்டேன், இந்த விஷயம் எப்பயுமே எனக்கு மெமரிஸில் இருக்கும், அப்படி அவர்கிட்டேருந்து நான் என்ன விஷயம் சொல்லுவீங்க அப்படின்னு? அப்பா கிட்ட நான் கற்றுக்கின மெயினான விஷயம் அவருடைய லீடர்ஷிப். இன்னொன்று வந்து அவருடைய டிசிப்ளின். இப்போ நான் நிறைய அந்த டிசிப்ளின் விஷயம் தானே நிறைய ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன். அவர் until he passed away அது வரைக்கும் அவரோட அந்த டிசிப்ளின் விஷயம் வந்து ஒரு நாள் கூட விட்டது கிடையாது. அதை இத்தனை மணிக்கு எந்திரிச்சு சாமி கும்பிட்டு அந்த ஆஃபீஸ் போகிற டைமிங், சாப்பிட்ற டைமிங், அந்த மக்களை பார்க்குற விஷயம் எல்லாமே வந்து ஒரு ஒரு மதித்து செய்கிற ஒரு லீடர். ஸோ அது வந்து எனக்கு ரொம்பவே என்னை அறியாமலே என்னை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருச்சு. நாட் தட் ஐ வாசன் அ பர்சன் லைக் தட், ஐ வாஸ் அ பர்சன் லைக் தட், பட் அது ரொம்ப சீரியஸாக நான் எடுத்துக்கிட்டேன் ஆஃப்டர் வாட்சிங் அப்பா. இன்னொரு விஷயம் வந்து அவர் வந்து ரொம்ப ஒரு கேரிங்கான ஒரு பர்சன். யாருக்கிட்டேயும் அவரும் ஹாட் டெம்பர்ட் பர்சன் தான், இல்லைன்னு இல்லை, ஆனால் கரெக்டான விஷயத்துக்கு தான் அவர் கோவப்படுவார். பட் அதையும் தாண்டி அவர் எப்படி மற்றவங்ககிட்ட பேசுகிறாங்க, அதுவும் பீப்புள் ஹூ ரியலி நீட்ஸ் யூ இல்லை, அந்த டைமில் வந்து பெரிய ஆள் சின்ன ஆள் யாருமே பார்க்காம அவர் எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க உதவி செய்ய முடியும், அந்த விஷயம் நான் நிறையா பார்த்துருக்கேன். ஸோ ஐ திங்க் ஜஸ்ட் பீயிங் அரவுண்ட் ஹிம். இன்னொன்று வந்து இப்போ நம்ம தமிழ் அந்த மொழி வந்து இப்போ நான் வந்து அவ்வளோவா ஆரம்பத்தில் வந்து அவ்வளோவா எனக்கு ஐ டோன்ட் ஸ்பீக் தேட் வெல், பட் ஆனால் போக போக ஐ வாஸ் கேச்சிங் அப் டு ஸ்பீக் பெட்டர் பிகாஸ் ஆஃப் அப்பாவோட இன்ஃப்ளூயன்ஸ் தான். ஸோ அவருக்கு அந்த மொழி என்ற விஷயம் அவங்களுக்கும் ரொம்ப இல்லை. ஸோ அதுவும் எனக்கு ரொம்ப ஒரு ஊக்கமாக இருந்தது. he's such a visionary person அப்படின்னு அந்த காலத்துலேருந்தே சொல்லுவாங்க. ஆமாம், நிச்சயமாக. எது செஞ்சாலும் ஒரு பிளான் அவர் வச்சுட்டாருன்னா அது எப்படியாச்சும் அது முடிக்கணும். மற்றவங்களால் அவரை நம்பி அவங்களால முடிக்காட்டி கூட அவர் எப்படியாச்சும் யோசித்து ஒரு டீமை உருவாக்கி அவர் முடிச்சிருவார். ஏன்னா அவருக்கு வந்து he wants to honor his promise. அந்த விஷயம் உண்மையாக அவர்கிட்ட சொல்லலாம். ஏன்னா லைக் இன்ன வரைக்கும் கூட லைக் இப்போ நம்மலாம் ஒரு ரோட்டில் பிளாஸில் போகும்போது நம்ம எல்லாருக்கும் என்றைக்கு உள்ள சித்தித்தனாக இருந்தாலும் கண்டிப்பாக தூணுக்கு தான் நன்றி சொல்லணும், தூண் போட்ட ரோடு தான் அது அப்படின்னு இன்ன வரைக்கும் சொல்கிறாங்கன்னா அது காரணம் அவர் வந்து ஒரு he worked hard for his position. அவரோட பொசிஷனுக்கு வந்து கவர்மெண்ட் கொடுத்த அந்த பொசிஷனுக்கு என்ன அவர் அந்த வேலைகள் செய்யணுமோ அந்த பணிகள் வந்து அவர் பண்ணார். ஸோ மோர் தென் ஹிம் சேயிங் இது என்னோட, அதெல்லாம் தாண்டி அவரோட பொறுப்பு என்னமோ அதை தான் அவர் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் அவர் செஞ்சதெல்லாம் அவர் கொடுத்த பொறுப்புகள் தான் அவர் பண்ணார். அது உண்மைதான். we don't take any ownership. இல்லை இல்லை இல்லை, ஐ மீன் நாங்கள் பொதுவாக மக்கள் சொல்கிற மாதிரி அப்படி சொல்கிறோம் அப்படின்னு. அண்ட் எஸ் நைஸ் டு ஹியர் தட். அண்ட் அவ்வளோதான் ரத்தின், இதுக்கப்புறம் நம்மளோட ரேபிட் ஃபயர் இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி கடைசி என்னன்னா, நான் எல்லாத்துக்கிட்டே இது கேட்டேன். என்னன்னா இப்போ கார்த்திக் சாம்பல் வந்து 3 எழுத்துன்ற மாதிரி தான் அவரோட இது படத்து டைட்டிலே மாற்றிட்டாரு, K2K, PKP, C4C அப்படின்னு. ஸோ இந்த PKPக்கு நீங்கள் 3 வார்த்தையில் இந்த படத்தை சம்மரைஸ் பண்ணணும்னா என்ன சொல்லுவீங்க? அதாவது ஹாரர், த்ரில்லர், அந்த மாதிரி ஏதாவது ஒரு 3 வார்த்தைகள் இதுக்கு இந்த படத்தை சம்மரைஸ் பண்ணணும்னா என்ன சொல்லுவீங்க? லவ், பாண்டிங், ஃபைட். ஓகே, நல்லா இருக்கு. ஏன்னா முதல் 2 விஷயம் சொன்னீங்களே, லவ், பாண்டிங் அப்படின்னு. இதுக்கு முன்னுக்கும் நிறைய பேர் வந்தாங்க, அவங்க எல்லாமே இந்த த்ரில்லர், ஹாரர் அந்த மாதிரியே தான் இருந்தாங்க. இந்த 2 வேர்ட் நீங்கள் மட்டும் தான் முதல்ல சூஸ் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா நான் இது வரைக்கும் வந்தவங்கள பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இல்லை, அவங்க எல்லாம் இந்த சாப்டர் பக்கத்தே போல அந்த பக்கத்தே தான் இருந்தாங்க. சண்டை, ஹாரர், சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, படம் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்களா, அப்போ டத்தினே என்ன மாதிரி ஆகிட்டாங்க அப்படின்னு என்னையே சொல்கிறாங்க. 27ஆம் தேதி போய் பார்க்கணும் அப்படின்னு. நான் அது உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு. நீங்களும் இந்த கேள்விக்கு எல்லாத்துக்கும் பதில் தரணும்னா வர 27ஆம் தேதி ஆகஸ்ட் நேஷன் வைட் தேட்டரில் போய் பாருங்கள். PKP புயலாம் கேட்டுப்பார் தேட்டரில் வரும் அப்படின்னு. அவங்க இருக்கக்கூடாது. ஒரே
ஒரு தடவை நான் சொல்றத கேளுங்க. ஈஷா கட். அண்ட் எஸ் ஜத்தின், அடுத்து நம்ம ரேபிட் ஃபயரில் சந்திப்போம். டடாங், ரேபிட் ஃபயர் ரவுண்டில் உங்களை அன்புடன் சந்திக்கிறேன் ரத்தின். அதே தான் சொன்ன மாதிரி நான் கேள்வி கேட்குறேன், உங்கள் மைண்டில் வர பதில் அப்படின்னு. ஓகே. ஸோ ஏன்னா இதோட லாஜிக் என்னென்னா முதல் பதில் தான் வந்து ஹோனஸ்டான பதில் அப்படின்னு பொதுவாக சொல்லுவாங்க. எனக்கும் தெரில, பட் பார்ப்போம் நம்ம அப்படின்னு. உங்களுக்கு பிடிச்ச ஃபுட் ஐட்டம்? பிரியாணி. பிரியாணி உங்களை பார்த்தா சொல்லுவாங்க பிரியாணி சாப்பிட்ற மாதிரி தெரியல. நீங்கள் ஏதோ ஸ்ட்ரிக்ட் டயட்டில் இருக்கிற மாதிரி இருக்கீங்க. சொன்னேன் டயட்டில் வந்து டயட் நான் சொல்ல மாட்டேன், ஹெல்த்தி ஃபுட் வந்து எனக்கு ரொம்ப முக்கியம். ஆனால் எனக்கு ஒரு இப்போ வெளியூர் போகிறோம், ஒரு we are going for a holiday அந்த மாதிரி விஷயம் வரும்போது இப்போ எஸ்பெஷலி இந்தியாவுக்கு போனேன்னா ஐ லுக் ஃபார் பிரியாணி. ஆமாம், வீட்டில் வந்து அம்மா நல்லா சமைப்பாங்க. அட்லீஸ்ட் ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி ஐ வாண்ட் ரியலி ஒரு என்ன சொல்கிறது ஒரு சீட் டேனா அம்மா எனக்கு பிரியாணி பண்ணி கொடுத்துருங்கம்மா. ஸோ எனக்கு ஐ வாண்ட் டு ஈட் நைஸ்லி. ஸோ அதனால் பிரியாணி ரொம்ப பிடிக்கும். என்ன பிரியாணி? கோழி பிரியாணி, சிக்கன்? மட்டன். சிக்கன் பிரியாணி. நான் வெஜிடேரியன் இல்லை. ஓ நைஸ். நீங்கள் எங்கே கட்சி ரத்தின் அப்படின்னு. உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் லோக்கல் மூவி? பிகேபின்னு சொல்லக்கூடாது. ஏன் யோசிக்கிறேன், நிறைய படங்கள் எனக்கு பிடிக்கும். இருங்க நான் நல்லா யோசிக்கிறேன், ஏன்னா மறந்துட்டேன், அதுதான் உண்மை. எனக்கு பிடிச்ச படம் வந்து இப்போ ரொம்ப நாளுக்கு அப்புறம் பூச்சாண்டின்னு ஒரு படம் வந்தது. அது ஏன் பிடிச்சிருந்துச்சுன்னா அது வேறு மாதிரி ஒரு கதையாக இருந்தது. அந்த கதை எப்படி போகணும்னு நமக்கு தெரியாமல் கொண்டு போன அதுக்கப்புறம் பெரிய ஒரு கிளைமேக்ஸ் மாதிரி வந்து ஐ ரியலி லைக் தட் மூவி அ லாட். இன்னொரு மூவி வந்து எனக்கு கார்த்திகோட த ஃபர்ஸ்ட் ஃபியூ ஃபிலிம்ஸ் ஆஃப் கார்த்திக் என்ன ஐ லைக் சுபலக்ஷ்மி அட் தட் டைம். அஃப்கோர்ஸ் C4C சேஞ்சா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் எனக்கு CK சாரோட, ஆனால் நான் நடிச்சிருந்தேன், ஆனால் CK சாரோட மைந்தன் அவருடைய அந்த ஃபர்ஸ்ட் ஃபிலிம் நம்ம 2 பேரும் சேர்ந்து செஞ்ச அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சி. அப்புறம் என்னோட படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐ ரியலி என்ஜாய்ட் ஆக்டிங் இன் புலனாய்வு. ஆமாம், அது நல்ல ஒரு கதையாக எனக்கு அமைஞ்சது இந்த 2 படம் அப்புறம். ஆமாம், அது அப்போ இந்த நீங்கள் சொன்ன படம் மைந்தனும் சரி புலனும் சரி டூரிங் அட் தட் பாயிண்ட் ஆஃப் ரிலீஸ் அது வந்து ஒரு வித்தியாசமான படமாக அப்போ இருந்துச்சு. எல்லோரும் பேசும் பொருள் இது வித்தியாசமாக இருக்குது, புலனாய்வு லைக் ஃபீமேல் லீட் படம் மலேசியாவில் அப்படின்ற மாதிரி. நைஸ். ஒரு லோக்கல் ஆக்டர் நீங்கள் நினைக்கிறது பிரைட்டான ஃபியூச்சர் இருக்குப்பா அப்படின்னு? ஜி கிராக். ஓகே. உங்களோட ஃபேவரட் ஆக்டர்? மலேசியாவும் இருக்கலாம், இந்தியாவும் இருக்கலாம். CK சார். மலேசியா CK சார். இந்தியன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐ லவ் கமல்ஹாசன் அண்ட் ஐ யூஸ் டு பி அஜித் ஃபேன் as well. அது ஏன்னா பிகாஸ் அவரோட படங்கள் அதான் சொன்னேன், இந்த 90s வர படங்கள் வந்து ரொம்ப விருப்பமாக இருந்தது பார்க்கும்போது, எஸ்பெஷலி இந்த 2000 என்னோட அந்த படங்கள்லாம் பிடிச்சி. பட் ஐ திங்க் லேட்லி இந்த பிக்சர்ஸ் கொஞ்சம் வேறு மாதிரி இருந்ததுனால ஸோ அது டிஃப்ரெண்ட் ஜான்ரா. காதல் மன்னன் அஜித் ஃபேன் ரொம்ப பிடிக்கும். காதல் கோட்டை காலேஜ் டைம். ஓகே, ஆமாம் இப்போ கொஞ்சம் மாஸ் அஜித் ஆகிட்டார்ல. ஓகே அண்டர்ஸ்டாண்ட். ஒரு காலிவுட் ஃபிலிம் தட் எல்லாருக்கும் பிடிச்சிச்சு ஆனால் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு? காலிவுட் ஃபிலிம்னு ஒரு ஃபிலிம்னு வச்சுக்கோமே. சொல்ல வேணான்னு நினைக்கிறேன். அப்படியா? சரி, பரவாயில்ல. ஒன்று வந்துச்சு, இல்லை பரவாயில்ல. ப்ரொடியூசிங் ஓ ஆக்டிங் இதில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு? எனக்கு ஆக்சுவலி ப்ரொடியூஸ் பண்ண ரொம்ப விருப்பம். அதுவும் விமன் சென்ட்ரிக் ஸ்டாரிஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண ரொம்ப ஆசை. ஏன்னா இப்போ வந்து அதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அதனால் அந்த மாதிரி கதைகள் வந்து கொஞ்சம் யோசித்து ப்ரொடியூஸ் பண்ணோன்னு அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் நிறையாவே இருக்குது. ஸோ இப்போ நான் பண்ணுற ஷைபா விஷயம் மூலயமா நான் பண்ணுற அந்த கான்டென்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் த ஸ்டாரிஸ் ஆர் சரௌண்டிங் ஆஃப் தட். ஸோ அந்த மாதிரி கதைகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ப்ரொடக்ஷன் பண்ணியாச்சு, ஆக்டிங் பண்ணியாச்சு, டைரக்ஷனுக்கு வருவாங்களா? டத்தின் நல்ல ஒரு டைரக்டர் எனக்கு கொஞ்சம் கைட் பண்ணாங்கன்னா மேபி வை நாட். சான்சஸ் அதை பட் ஐ மீன் நான் அப்படியே ஓப்பனாக வச்சுருக்கேன். அதான் சொன்னேன், எது பண்ணாலும் நம்ம நல்லா கற்றுக்கிட்டு நம்ம வரணும் இல்லையா? ஸோ அந்த லைனில் வந்து ஐ திங்க் இட்ஸ் லிட்டில் பிட் மோர் டைம் எனக்கு தேவைப்படும் நினைக்கிறேன் அப்படி பண்ணுறதா இருந்தோன்னா. பட் ஐ திங்க் அந்த லீடர்ஷிப் நமக்குள்ளே இருக்குது. அண்ட் அதையும் தாண்டி அந்த நல்ல ஒரு அதான் சொன்னேன், நல்ல ஒரு இன்னொரு டைரக்டராக இன்னும் அதுக்கான வேலைகள் நமக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்தாங்கன்னா மேபி லைக் அன் அசோசியேட் கூட பண்ணுறதானா மேபி. நைஸ். ஃபியூச்சர் அதான் சொன்னேன், ஃபியூச்சர் அதிசயங்கள் காத்திருக்கிறது தானே ஃபியூச்சர் அப்படின்னு என்ன நடக்குது அப்படின்னு. உங்களுக்கு இது வரைக்கும் கண்டிப்பாக நிறைய பேர் நிறைய காம்ப்ளிமெண்ட் கொடுத்துருப்பாங்க, பட் நீங்கள் மறக்க முடியாத காம்ப்ளிமெண்ட்?
ஐ திங்க் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒருத்தங்க என்னை பார்க்கும்போது நீங்கள் அதே மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லும்போது எனக்கு அது பெரிய ஒரு காம்ப்ளிமெண்ட். அது உண்மையாக நானே சொல்லி ஆகணும். உண்மையாகவே நீங்கள் உண்மையாக அதே மாதிரி இருக்குன்னு நான் ஐம் நாட் டாக்கிங் அபவுட் அந்த அழகுபட்டு அந்த விஷயம் நான் பற்றி பேசல. நான் என்ன சொல்கிறேன்னா நான் அப்படியே இருக்கேன், நான் மாறல. அந்த விஷயம் எனக்கு கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நைஸ் நைஸ் பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட். ஆனால் நானும் உண்மையாக சொல்கிறேன், உண்மையாக நீங்கள் அப்படி தான் இருக்கீங்க, அப்போ பார்க்குற மாதிரி அப்படியே தான் இருக்கீங்க அப்படின்னு. அண்ட் ஒரு பாட்டு நீங்கள் எவ்வளோ, ஏன்னா நீங்கள் லைக் நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல ஆக்சுவலி, அதான் இப்போ உள்ள ஜென்சிஸ்க்குலாம் மேபி தெரியாது டத்தின், நீங்கள் ஆக்சுவலி அந்த காலத்தில் ஒரு பெரிய சிங்கர் அப்படின்னு. உங்களுக்கு நீங்கள் கேட்குறதுலே லைக் இந்த பாட்டு கேட்டாலே எனக்கு நிம்மதியாக இருக்கும்ப்பா அப்படின்னு எப்போல்லாம் எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுதோ அந்த மாதிரி நான் கேட்கறது பாட்டு. எனக்கு புத்தம்புது காலை அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். அது காலையில் கேட்டாலும் நல்லா இருக்கும், சாயங்காலத்தை கேட்டாலும் நல்லா இருக்கும், ஏதோ ஒரு காம்னஸ் கொடுக்கும் எங்களுக்கு. ஸோ அது பிடிக்கும். ஸோ அதான் என்னோட ஸ்டார்டிங் இதுலவே எல்லாமே பாடல்களாக தான் இருந்துச்சு. ஸோ அந்த பாடல்கள் தான் என்னோட ஜேர்னி முதல்ல. ஆனால் அதுக்கப்புறம் அந்த அந்த துறையில் இருக்கிறனாலனா இவ்வளோ தூரம் நான் வந்திருக்கேன். ஸோ தட் இஸ் ஆக்சுவலி மை ஃபவுண்டேஷன். அந்த டைமில் வந்து ஒரு 15-20 இயர்ஸ் டைமில் வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒருத்தங்க பாடுறாங்கன்னா அவங்க இன்னொரு ஃபீல்டில் போய் வேலை செய்ய மாட்டாங்க. ஸோ we don't multitask in different fields. இப்போ ஒரு சூழ்நிலை வந்து the industry is such that we can do all that. ஏன்னா அதுக்கான அந்த என்ன சொல்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது, நம்மளை பார்த்து கற்றுக்கலாம். அது அங்கே அப்போ வந்து 20 years ago 15 years ago அந்த பார்த்து கற்றுக்கிறதுக்கான விஷயம் இல்லை. ஸோ அதனால தான் இப்போ வந்து ஐ கேன் டூ அ ஃபியூ திங்ஸ். ஆனால் அப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நடிப்புக்குன்னு ஆப்பர்ச்சுனிட்டி, சிங்கப்பூரில் நிறைய நடிப்புக்கான அந்த வாய்ப்புகள் கிடச்சிது அப்போது. ஆனால் அப்போ வந்து நான் முடியாதுதான் சொன்னேன். ஏன் சொன்னேன்னா பிகாஸ் அந்த ஃபோக்கஸ் இல்லைன்னா நம்ம அந்த ஒரு துறை நம்ம பிடிச்ச துறை நம்ம எப்படி எக்ஸல் பண்ணுறது. பிகாஸ் வி கம் டு த இண்டஸ்ட்ரி நாட் டு கம்பீட் வித் எனிபடி. நம்ம வந்து நம்ம தயார்படுத்தணும், அதுதான் ரொம்ப முக்கியம். உண்மை உண்மை. ஸோ ஃபோக்கஸ் தான் ரொம்ப முக்கியம். அது உண்மை. நத்தின் எங்களுக்காக ஒரு 2 வரி அந்த பாட்டிலேருந்து பாட முடியுமா? புத்தம் புது காலை பொன்னிற வேலை என் வாழ்விலே தினம்தோறும் தோன்றும் சுபராகம் கேட்கும் இந்நாளும் ஆரம்பம். புத்தம் புது காலை பொன்னிற வேலை. செம்மையாக இருக்குது ஜோக்காக இருக்குது. நைஸ் நைஸ். இது ஏன் ஐ மீன் இது லிஸ்ட்டில் இல்லை, பட் இருந்தாலும் கேட்குறேன், ஏன் அந்த சிங்கிங் லைக் திரும்பி நீங்கள் கண்டினியூ பண்ண வேணாம்? கண்டினியூன்னு இல்லை, அந்த வாய்ப்புகள் ஏதாச்சும் ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியில் கூப்பிட்டுருந்தாங்கன்னா நம்ம போவோம். பட் இன்னும் எப்படின்னா எல்லாமே பண்ணும்போது நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணி ஒரு விஷயம் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அதுக்கான நமக்கான அந்த ஒரு ரிக்வெஸ்ட் வரும்போது அதை நம்ம பார்த்து செய்யணும். ஐ திங்க் இப்போ நிறைய ஜெனரேஷன்ஸ் ஆஃப் சிங்கர்ஸ் வந்துட்டாங்க. நம்மளோட காலத்தில் நம்ம நல்லா பண்ணி வந்துட்டோம். வி ஹேட் த ஆப்பர்ச்சுனிட்டி, வி ஆர் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் இட். அண்ட் இப்போ இருக்கிற சிங்கர்ஸ்க்கு வந்து நம்ம நல்ல ஒரு என்ன வி ஹேவ் டு கிவ் தம் த ஸ்பேஸ் ஃபார் இட். அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி டு see that growing. நம்மளோட திறமை நமக்கு தெரியும். அது அந்த டைமில் வந்து நம்ம நல்லபடியாக நம்ம பயன்படுத்தணும். அண்ட் வி ஹேட் குட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ ஐம் ஆக்சுவலி வெரி என்ன சொல்கிறேன், ரொம்ப கண்டென்டடாக இருக்கேன், ஹாப்பி. நைஸ் நைஸ். அந்த மனசு நல்ல மனசு அப்படி. ஐ மீன் நம்ம பண்ணிட்டோம், அடுத்தவங்க வரும், நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு. அவ்வளோதான். நைஸ் நைஸ். ஏதாச்சும்னா கூப்பிடுவாங்க, அது கூப்பிடும்போது நம்ம யோசிக்கலாம், சரி ஓகே லெட்ஸ் ஜஸ்ட் ஜாயின் அது அந்த மாதிரி. ஸோ அதுக்கு மேலே ஐ திங்க் இட்ஸ் குட் டு பி கண்டென்டட் அண்ட் குட் டு பி அப்ரிஷியேட்டிவ் ஆஃப் த டைம். ஏன்னா நம்ம அந்த டைமில் இருக்கும்போது அந்த வாய்ப்புகள் நிஜமாகவே கடவுள் வந்து gave us the best. I'm very happy with the team of singers I worked with, happy with the producers. ஸோ அதெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோவா இல்லை. நைஸ் நைஸ். கடைசி 2 கேள்வி எல்லாத்தையும் லாஸ்ட் கொஸ்டின், ஐ மீன் கடைசி கேள்விக்கு அப்புறம் அதுக்கு முன்னுக்கு கேள்வி என்னென்னா, இத்தனை வருஷமாக இண்டஸ்ட்ரியில் இருந்ததில் நீங்கள் ஒரு விஷயம் நான் கற்றுக்கிட்டேன்னா என்ன சொல்லுவீங்க? ஐ திங்க் எல்லாருக்கூடையும் கலந்து அதாவது மீட்டிங் a lot of people. ஏன்னா இண்டஸ்ட்ரி வந்து சின்ன ஒரு இண்டஸ்ட்ரியில் நமக்கு நிறைய ஆளுங்களுக்கு நிறைய வித்தியாசமான கேரக்டர்ஸ் இருக்குது. பெரியவங்க இருக்காங்க, சின்னவங்க இருக்காங்க, சிலவங்க கோபப்படுற இருப்பாங்க. ஸோ அந்த இதெல்லாம் வந்து எனக்கு நிறையவே ஒரு லேர்னிங் ப்ராசஸாக இருந்தது. ஸோ 20 years அதில் இருந்து நான் திரும்பி பார்க்கும்போது ஐ ஃபீல் தட் ஐ பிகம் அ பெட்டர் பர்சன். பிகாஸ் அந்த லைஃபோட எக்ஸ்பீரியன்ஸும் அந்த நம்ம கற்றுக்கிட்டான அந்த வாய்ப்புகள் கிடைக்கிறது தான் இஸ் ஆக்சுவலி ஃபார்ம்ஸ் அஸ் இன் த வே ஹவ் வி ஹேண்டில் அவர் கான்ஃபிடென்ஸ் இன் டூயிங் சம்திங். அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் நமக்கு எப்படி வருதுன்னா, நம்ம யாரு கூட நம்ம இருக்கோம், அவங்ககிட்டேருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம். ஸோ ஐ திங்க் தி இண்டஸ்ட்ரி, ஜஸ்ட் பீயிங் வித் இண்டஸ்ட்ரி ஆக்சுவலி டாட் மீ அ லாட் ஆஃப் திங்ஸ் ஆல்சோ. ஏன்னா அந்த ஒரு நல்ல ஒரு ஃபவுண்டேஷன் எனக்கு இருந்தது. நைஸ் நைஸ்.
நல்ல ஒரு மெச்சூர்டான ஆன்சர்ஸ் வருது அப்படின்னு லைக் டீப் திங்கிங் இருக்குது அப்படின்னு. எனக்கு கடைசியாக நத்தின் நம்ம நார்மல் கேள்வி தான், பிகேபி அந்த படம் ஐ மீன் இப்போ நீங்கள் மக்கள் பார்த்து சொல்ல வேண்டிய நேரம். ஸோ 27 ஆகஸ்ட் பிகேபி எல்லா திரையரங்குகளில் காணலாம். நீங்கள் அனைவரும் உங்களோட ஃபேமிலியோட போய் பார்க்கணும். யான்னு சொல்லணும் அப்படின்னு. அப்புறம் அவங்க கேட்டாங்கன்னா ஏன் கத்தி நான் போய் பார்க்கணும் அப்படின்னு. பிகேபி படம் வந்து ஒரு த்ரில்லர், எல்லாருக்கும் நீங்கள் ட்ரெய்லர் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். பட் அதையும் தாண்டி நிறைய உறவுகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கூட அந்த படத்தில் அடங்கி இருக்குது. நிச்சயமாக உங்கள் ஃபேமிலியோடு வந்து இந்த படம் பார்க்கும்போது when you go back you will feel a lot for the film, you will feel a lot for the characters. ஸோ நிச்சயமாக 27th of August மறக்காமல் பிகேபி பாருங்கள். ஆமாம், மறக்காமல் எல்லோரும் போய் பாருங்கள் அப்படின்னு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ரத்தின். நல்லா இருந்துச்சு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ரத்தின். இன்றைக்கி வந்து எனக்கு ஐ மீன் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இன்றைக்கி உங்களோட பிஸி ஸ்கெட்யூல்லையும் வந்து நம்மளுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த பாட்காஸ்ட் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் அதான் லைக் ஆரம்பத்தில் நானும் கொஞ்சம் பயந்துட்டு தான் இருந்தேன். ஏன்னா லைக் என்ன கேள்வி கேட்க போகிறோம், அவங்க எதாவது நம்ம சீலாப்பா சொல்லிட்டோம்னா ஏதாவது கோச்சிக்கு போகிறாங்களா அப்படி அப்படின்னு. பட் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஆக்கி ஐ மீன் இந்த ஹோல் பாட்காஸ்ட் செஷனை ரொம்ப கம்ஃபர்டபுளாக எனக்கு ஆக்கி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கும் நான் தேங்க்ஸ் சொன்னோம் குமார். பிகாஸ் நானும் ரொம்ப பயந்து தான் வந்தேன். ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறேன். ஏன்னா எப்போவுமே நம்ம இன்டர்வியூ கொடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான். அதுவும் இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரொமோவாக இருக்குது. ஸோ என்ன ரொம்ப கம்ஃபர்டபுளாக இந்த ப்ரோசஸை வந்து கொண்டு வந்து கொடுத்த உங்களுக்கும் உங்களோட டீமுக்கும் என்னுடைய நன்றிகள். ரொம்ப ரொம்ப நோ ப்ராப்ளம் அப்படின்னு எனக்கும் ஐ மீன் ரொம்ப ரொம்ப நன்றிகள். அண்ட் பார்த்துட்டு இருக்கிற நீங்களும் கண்டிப்பாக இவ்வளோ நேரம் இந்த இன்டர்வியூ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஏன் பேசியிருக்குன்னு உங்களுக்கே தெரியும். வர 27 ஆகஸ்ட் நேஷன் வைடில் வந்து கார்த்திக் சம்மனோட பிகேபி பூவெல்லாம் கேட்டுப்பார் படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இட்ஸ் அ ஹாரர் த்ரில்லர் அப்படின்னு நிறைய ஜான்ரி சொல்கிறாங்க. அண்ட் சில நேரத்தில் சொல்கிறாங்க அங்கே அன்பு குடும்பம் இதை பற்றி நாங்கள் பேசியிருக்கோம் அப்படின்னு. நடுவில் முதலையும் பேசியிருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கு இந்த படத்தில் அப்படிங்கிற மாதிரி. இது எல்லாத்தையும் நீங்கள் என்ன எப்படி அப்படின்லாம் புரியணும்னா 27 மறக்காமல் தேட்டரில் போயிட்டு நம்ம லோக்கல் படமான பிகேபி பூவெல்லாம் கேட்டு பாருங்கள். அப்போ தான் இந்த எல்லா கேள்விக்கான பதிலும் உங்களுக்கு தெரியும். அண்ட் ஐயா இந்த படம் ஹோப்ஃபுல்லி ஒன்ஸ் இட் ரிச்சஸ் நானும் போய் பார்த்துட்டு நானும் ஐ திங்க் லைக் வாட் யூ சைட் லைக் நீங்கள் சொன்னீங்களா அந்த கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் எஸ்பெஷலி லைக் அந்த எனக்கு வழியாக இருந்தாலும் நான் அவ்வளோ ஃபியூ டேஸ் ஆன அந்த ஷூட்டிங் இது. அண்ட் நான் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த மிருகத்தோட கேமியும் அது எல்லாத்தையும் நானும் பார்க்கணுன்னு ஆர்வமாக இருக்கேன் எப்படி என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு. அண்ட் ஹோப்ஃபுல்லி இந்த படம் வெளியாகி சக்ஸஸ் ஆனிச்சுன்னா பிகேபி 2 அப்படி இப்படின்னு. ஏன்னா அவர் தான் இப்போ C4Cக்கு அப்புறம் K4Kலாம் இருக்கிறார் அப்படின்னு. பாருங்கள் யாருக்கு தெரியும் வில் லெவல் நோ. பட் நீங்கள் எழுதிச்சிங்கன்னா ஐயோ படத்துக்கே முதல்ல 2வது படத்துக்கு என்ன வரும் அப்படின்னு தெரில. அதெல்லாம் அப்புறம் தான் பார்க்கணும் அப்படின்னு. அண்ட் நான் தேங்க்யூ ஸோ மச் ரத்தின் வந்தது இந்த எபிசோட் ஐ மீன் பண்ணி கொடுத்ததுக்கு. உங்களுக்கும் நன்றி. நோ ப்ராப்ளம். இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க. அடுத்த வாரம் திரும்பி இன்னொரு எபிசோட் இன்னொரு காஸ்டன் குரூவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா பாய் பாய். நம்ம யாருன்னு அவங்களுக்கு கடைசி வரைக்கும் தெரியக்கூடாது. ஆக்ஷன். இதனால எங்களுக்கு பிரச்சனை வரதில்ல. வேற யாரும் இருக்காங்களோ? ஒரு வேலை தெரிஞ்சிட்டா யாருக்கும் தெரியாதுன்னு சொன்னீங்க. அவங்க இருக்கக்கூடாது. ஒரே ஒரு தடவை நான் சொல்றத கேளுங்க. இஷா மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.